அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கவலைப்படுறீங்களா? கஷ்டமாக இருக்கா? வியாதியாக இருக்கா? துக்கமாக இருக்கா? பாடுகளோடு கூட வாழ்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தெய்வம். எப்படி இருக்க? உன்னோட பிரச்சனை என்ன? உன்னோட ஜெபம் என்ன? உன்னோட தேவை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு சமயமும் கேட்டு நம்ம விசாரிக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்ன ஏன் கவலைப்படுறீங்க? விசாரிக்கிற தெய்வத்திட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் அதிகாலை எழுந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, உங்கள் வேலையை தொடங்குங்க, ஊழியத்தை தொடங்குங்க, ஸ்கூலுக்கு போங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் செய்யுங்க. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்வார். கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளை அவர் வச்சுட்டீங்கள, அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளின் கவலைகள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். விசாரிக்கிற தெய்வம் அவர்கள் குறைகளெல்லாம் நீக்குங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. வியாதி நீங்கட்டும், சாபம் நீங்கட்டும், பாவம் நீங்கட்டும், மரண தடைகள் விலகட்டும். ஆண்டவரே தகவல் திருமண தடைகள் விலகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், கடன் மாறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களையும் உடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you. Thank you.